Hello students, today we are going to see the continuation of the lesson types of chemical reaction. Today our topic is combustion reaction. A combustion reaction is one in which the reactant rapidly combines with oxygen to form one or more oxides and energy in the form of heat. So, in combustion reactions, one of the reactants must be oxygen. அதாவது எரிதல் வினைன்னா என்னென்னா ஒரு ரியாக்டன் வினைப்படு பொருள் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து எரிந்து கிடைக்கக்கூடியது தான். அப்போ எரிந்து இட் கிவ்ஸ் எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடியது தான் எரிதல் வினை. கம்பூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் மேஜர்லி யூஸ்ட் அஸ் ஹீட் எனர்ஜி sources in many of our day-to-day life activities. அதாவது எரிதல் வினை பெரும்பாலும் வந்து நமக்கு அன்றாட வாழ்க்கையில் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், we use LPG gases for domestic cooking purposes. We get heat and flame from LPG gas by its combustion reaction of its constituent gases. அதாவது எல்பிஜி எரியுது, அதில் எல்பிஜியில் வந்து நிறைய கேஸஸ் இருக்குது. ப்ரொப்பேன் இருக்குது, பியூட்டேன் இருக்குது, ப்ரொப்பேன் இருக்குது. ஸோ இந்த கேஸஸ்லாம் கம்பைன், அது பூரா வந்து என்னது கம்ப்யூஸ் ஆகி எரிஞ்சு நமக்கு இட் கிவ்ஸ் எனர்ஜி. ஸோ எல்பிஜி இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன் கேஸ் லைக் ப்ரொப்பேன், பியூட்டேன், ப்ரொப்ளின் எக்ஸெட்ரா. ஆல் தீஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் பேர்ன் வித் ஆக்சிஜனோடு சேர்ந்து எரியுது டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். யூ ஆர் கிவன் as a equation. So this is propane and oxygen to give carbon dioxide H2 and heat. So energy வந்து கொடுக்குது. இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், all combustion reactions are oxidations, but all oxidations are not combustion. எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுமே என்னது, எல்லா எரிதல் வினைகள் எல்லாமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். எல்லா கம்ப்யூஷன் ரியாக்ஷன்ஸ் தமிழில் எல்லா எரிதல் வினைகள் எல்லாமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் தான். ஆனால் எல்லா ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் எரிதல் வினை ஆகாது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீட் இஸ் எவால்வ்டுனா ஒரு வேதி வினையின் போது வெப்பம் வெளிப்பட்டால், இஃப் ஹீட் இஸ் எவால்வ்டு ஆர் கிவன் அவுட் வென் எ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ், இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அண்ட் எக்ஸோதெர்மிக். ஒரு வேதி வினையின் போது வெப்பம் வெளிப்பட்டால் அதுக்கு பேர் வெப்ப உமிழ் வினை. அப்போ இந்த கம்ப்யூஷன் ரியாக்ஷன்ஸ் எரிதல் வினை எல்லாமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இஸ் ஆடட் வித் ரியாக்டன்ட் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிடேஷனுக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. ஒரு வினையில் வந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணாலும் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். அப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் சொல்லலாம், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லலாம். ஆஸ் ஆக்சிஜன் இஸ் ஆடட், இட் இஸ் ஆல்சோ அன் ஆக்சிடேஷன். ஸோ கம்ப்யூஷன் மே பி கால்ட் அஸ் அன் எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன். கம்ப்யூஷன் ரியாக்ஷன் எரிதல் வினை இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம், எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன். இஃப் எ ஃப்ளேம் இஸ் ஃபார்ம்டு கிவன் இன் த பிக்சர், படத்தில் கொடுத்த மாதிரி எரியுது. ஸோ தென் இட் இஸ் கால்டு பேர்னிங், எரிதல். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கம்ப்யூஷன். இப்போ கீழே வந்து உங்களுக்கு யூ ஆர் கிவன் 2 டைப்ஸ், அதை வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் எது எரிதல் வினை? Digestion of food, rusting of iron, both are combustion reactions. Many thousands of reactions fall under these 5 categories, and further you will learn in detail about these reactions in your higher classes. இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது பூரா அந்த வேதிவினைகளுடைய டைப்ஸை வந்து பார்த்தோம். சிங்கிள் டீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் 5 கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ எல்லா வேதியியலுமே இந்த 5 இதுக்குள்ளே தான் வந்து என்னது அடங்குது. இப்போ டைஜஷன் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற வந்து ஃபுட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் மாலிகுலராக இருக்குது. அதை வந்து நம்ம உட்கொள்ள சுவாசிக்கிற ஆக்சிஜன் மூலமாக இட் இஸ் பிரேக் டவுன் இன்ட்டு சிம்பிளர் யூனிட்ஸ். அப்போ ஒரு பெரிய பாலிமர் மூலக்கூறு வந்து மோனோமராக மாற்றப்படுது. அப்போ அங்கே வந்து கம்ப்யூஷன் எரிதல் வினை நடக்குது. அதே மாதிரி தான் ரஸ்டிங் ஆஃப் அயன். வெளியில் வந்து ஒரு இரும்பு பொருளை போடுறோம், அது மழை ஈரப்பதம் பட்டு ஆக்சிஜனோட சேர்ந்து அங்கே வந்து ஆக்சிடேஷன் வந்து நடக்குது. அதனால தான் அங்கே வந்து ரெஸ்டிங் நடக்குது.
Then next we are going to see classification based on direction of the reaction. இப்போ நம்ம வந்து ஒரு வேதி வினையினுடைய அதனுடைய திசை, வினை நடக்கக்கூடிய திசையை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். அப்போது ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு வேதியினுடைய எளிமையான வடிவம் தான் கெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்கிறோம். அப்போ அந்த ஈக்குவேஷனில் மையத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நோன் அபவுட் லெஃப்ட் சைடில் இருக்க ரியாக்டன், ரைட் சைடில் இருக்கலாம் ப்ராடக்ட். அப்போ அதை வச்சு தான் இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்ல போகிறேன். அப்போ அந்த டைரக்ஷன் அதை வச்சு ஃபார்வேர்டு ரியாக்ஷன், பேக்வேர்டு ரியாக்ஷன். ஒரே ஒரு ஆரம் மார்க் மட்டும் ரைட் சைடு நோக்கி ஹெட் இருந்துச்சுன்னா அது பேர் ஃபார்வேர்டு ரியாக்ஷன். ரெண்டு சைடுமே ரெண்டு ஆரம் மார்க் இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து என்னது, ஃபார்வேர்டு ரியாக்ஷன் நடக்குது, பேக்வேர்டு ரியாக்ஷனும் நடக்குது. ஸோ இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு மெயினாக சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் கவனிங்க. யூ நோ தட் innumerable changes occur every day around us. ஆர் ஆல் தி பெர்மனெண்ட். நம்ம சுற்றி நிறைய மாற்றம் நடக்குது, எல்லாமே பெர்மனெண்ட்டான மாற்றமா. ஃபார் எக்ஸாம்பிள், லிக்விட் வாட்டர் ஃப்ரீசஸ் இன்ட்டு ஐஸ், பட் தென் ஐஸ் மெல்ட்ஸ் இன்ட்டு லிக்விட் வாட்டர். இன் அதர் வேர்ட்ஸ், ஃப்ரீசிங் இஸ் ரிவர்ஸ். அப்போ தண்ணியை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு அதை ஐஸாக மாற்றுறோம், அதை திரும்ப வந்து மெல்ட் பண்ணுறப்ப வாட்டராக மாறுது. அப்போ வந்து அங்கே வந்து ரிவர்ஸில் மாறுது. அப்போ ஒரு வினை மீண்டும் நடக்குது. அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம், இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஃபிசிக்கல் சேஞ்ச். அப்போ லிக்யூடாக இருந்தது சாலிடாக மாறிச்சு, ஐஸ் க்யூப்ஸாக. திரும்ப ஐஸ் க்யூப்ஸ் வந்து திரும்ப லிக்யூடாக மாறுது. அப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அப்போ இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸில் ஈஸிலி டேக்ஸ் பிளேஸ், ஈஸியாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கேன் பி ரிவர்ஸ்டு ஈஸிலி. கேன் கெமிக்கல் சேஞ்சஸ் பி ரிவர்ஸ்? அது மாதிரி ஒரு வேதி மாற்றம் நடந்துருச்சு, அது வந்து ஈஸியாக நடக்குமா? அப்படி ஈஸியாக நடக்காது. அதாங்க சொல்கிறாங்க. லெட் அஸ் கன்சிடர் த பேர்னிங் ஆஃப் வுட். மரத்தை எரிக்கிறோம், மரத்தை எரிச்சோம்னா அது என்ன மாறுது, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக நமக்கு கொடுக்குது. இப்போ வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடு சேர்த்தோம்னா உடனே நமக்கு மரக்கட்டை கிடச்சிருமா? கிடைக்காது. அப்போ திஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட். இது வந்து நிரந்தரமான மாற்றம். அதான் we cannot, so it is a permanent change. In most of the cases we cannot. அது பெரும்பான்மையான கெமிக்கல் வேதிவினைகள் எல்லாமே பெர்மனண்ட் சேஞ்சு தான். ஒரு வினை நடந்தால் அது வந்து அப்படியே முடிஞ்ச, அதை வந்து திரும்ப பழையதுக்கு கொண்டு வர முடியாது. பட் சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேன் பி ரிவர்ஸ்டு. சில வேதிவினைகளை வந்து நம்ம அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸை பயன்படுத்தி அதை ரிவர்சிபிளாக கொண்டு வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவர் மொபைல் ஃபோன் கெட்ஸ் எனர்ஜி ஃப்ரம் இட்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி பை கெமிக்கல் ரியாக்ஷன். நம்ம மொபைல் வந்து லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது, அதில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோம். இட் இஸ் கால், அதிலேருந்து சார்ஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, டிஸ்சார்ஜ் ஆகுது. டிஸ்சார்ஜிங் இஸ் டேக்ஸ் பிளேஸ். ஆன் ரீசார்ஜிங், திரும்ப வந்து அதை ரீசார்ஜ் பண்ணுறப்ப அந்த மொபைல் தீஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, மீண்டும் பழைய நிலைமைக்கு வருது. ஸோ தஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மே பி ரிவர்ஸ்ட் under suitable conditions. Hence they are grouped into two categories such as reversible and irreversible. அப்போ வேதி வினைகளை அது நடக்கக்கூடிய தன்மையை பொறுத்து, திசையை பொறுத்து அதை ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்கிறோம். First we are going to see reversible reactions. A reversible reaction is a reaction in which the products can be converted back into reactants. ஒரு வேதி வினையில் விளைபொருள் ப்ராடக்டை மீண்டும் ரியாக்டண்ட்டாக மாற்றுறதுக்கு பேர் தான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஏபிங்கக்கூடிய அந்த ஒரு ரியாக்டன், இட் டிசோசியேட்ஸ், அது சிதைஞ்சு ஏவையும் பியையும் கொடுத்துருக்கு. அடுத்து அதை தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆரோ மார்க் இண்டிகேட் பண்ணுது. அடுத்து இப்படி ஒரு ஆரோ மார்க் போடுவாங்க, அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த ப்ராடக்டாக கிடச்ச ஏவும் பியும் சேர்ந்து எகைன் இட் கிவ்ஸ் ஏபி, மீண்டும் அது வந்து என்னது, ஏபியை கொடுக்குது. அப்போ இந்த ரியாக்ஷன் பேர் தான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்போ இங்கே ஃபார்வேர்டு ரியாக்ஷனும் நடக்குது, பேக்வேர்டு ரியாக்ஷனும் நடக்குது. அப்போ போத் forward and backward reaction takes place in a chemical reaction that is called a reversible reaction. இப்போ இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க, the compound AB undergoes decomposition to form the products A and B. It is forward reaction. As soon as அது ப்ராடக்டை கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது,
they combine together to form AB. மீண்டும் அது ஏவும் பியும் சேர்ந்து ஏபியை கொடுக்குது. ஸோ இட் இஸ் backward reaction. So the reaction takes place in both the directions. Do you think then that no products are formed in the aforesaid reaction? If you think so, you are wrong, because even though the reaction takes place in both directions, as at the initial stage, the rates speed of these reactions are not equal. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இங்கே ஏபி மட்டும்தான் இருக்கும், இங்கே ஏ ப்ளஸ் பி வந்து என்னது இருக்காது. அப்போ ஏபி தான் ரியாக்ட் ஆகி டிசோசியேட் ஆகி ஏவையும் பியும் கொடுக்கும். அப்போ இங்கே முதல்ல ஒன்றுமே இருந்திருக்காது, அதுக்கப்புறம் தாங்க. அப்போ ஏபியினுடைய அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஆஃப்டர் சம்டைம்ஸ் இது ரெண்டு வேதிவினை புரிந்து ஏவும் பியும் கொடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பக்கம் வினையே பேக்வேர்டு ரியாக்ஷனே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் ரெண்டு முன்னோக்கு இந்த ஃபார்வேர்டு ரியாக்ஷன் பேக்வேர்டு ரியாக்ஷனுடைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வினையின் வேகம் சமமாக இருக்காது. அப்போ இனிஷியல் ஸ்டேட்டில் ஃபார்வேர்டு ரியாக்ஷனோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் மட்டும்தான் வேகமாக இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும். அப்போ பேக்வேர்டு ரியாக்ஷன் இருக்காது. இது ரெண்டும் எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அட் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்னா முன்னோக்கு இந்த ஃபார்வேர்டு ரியாக்ஷனுடைய வேகமும் வினை வேகமும் பின்னோக்கு வினையினுடைய வினை வேகமும் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், இது ரெண்டும் சிதைஞ்சு இதை கொடுக்குது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம்க்கு அப்புறம்தான் இது ரெண்டும் சேர்ந்து இதை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இது ஃபுல்லாக வந்து டிசோசியேட் ஆகிடாது, ஒரு அளவு தான் ஆகும். ஆனதுக்கப்புறம் இங்கிட்ட இருந்து ரிவர்ஸில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்தோம்னா அட் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்ஸை டைனமிக் ஈக்குலிபிரியம், ஆனால் அது வந்து அது வினை நடக்காத போல் தெரியும். எப்போ அது ஈக்குலிபிரியத்தை அடைஞ்சிருச்சுன்னா, ரெண்டு சமநிலை அடைஞ்சிருச்சுன்னா இது ரெண்டு ரியாக்ட் பண்ணி இதை கொடுத்துக்கிட்டு இருக்கும், இது ரெண்டு ரியாக்ட் பண்ணி இதை கொடுக்கும். அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டு. அப்போ வந்து வினை நடக்காத போல் தெரியும், ஆனால் அது வந்து என்னது டைனமிக் ஈக்குலிபிரியம், வினை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வரைக்கும் நாங்கள் எக்ஸாம்பிள் PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு கொடுத்துருக்காங்க. அது டிசோசியேட் ஆகி பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு குளோரினும் கொடுக்குது. அப்போ இந்த பக்கம் நடக்கக்கூடியது வந்து ஃபார்வேர்டு ரியாக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், PCl5 டிசோசியேட் ஆகி PCl3யும் Cl2வும் கொடுக்கும். அப்போ முதல்ல இந்த பக்கம் PCl3யும் Cl2வும் இருக்குமா, இருக்காது. இனிஷியலில் வினை ஆரம்பிக்கிறப்ப அங்கே இருக்காது, ஒன்லி PCl5 மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இது செஞ்சதுக்கப்புறம் கொடுங்க. அதுதான் இனிஷியல் இந்த ஃபார்வேர்டு ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் ஃபாஸ்டர் than backward reaction. After some times the speed of both the reaction become equal. So PCl5 cannot be completely converted into the product. PCl5 முற்றிலுமாக வந்து என்ன அதை போயிடாது, சிதைவடைஞ்சிடாது. ஏன்னா அங்கே வந்து என்னது உருவாகிற ஃபார்ம் ஆகிற PCl3யும் Cl2வும் சேர்ந்து PCl5 கொடுக்க ஆரம்பிச்சிடும். இட் இஸ் ஏ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இந்த ஆக்சுவல் மெஷர்மெண்ட்ஸ் அந்த உண்மையான தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஸோ தட் இந்த ரியாக்ஷன் இஸ் அட் ஈக்குலிபிரியம், ரெண்டு வினை ஈக்குலிபிரியமில் இருக்கும். இந்த அமௌண்ட் ஆஃப் PCl5 இஸ் மோர் தேன் தட் ஆஃப் PCl3 அண்ட் Cl2. கொஞ்சம் கூட தான் இருக்கும். PCl5 வந்து PCl3யும் Cl2வும் விட கூட தான் இருக்கும். இப்போ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வாசித்து பார்த்துக்கோங்க. தஸ் more amount of products can be obtained in a reversible reaction. இப்போ வந்து நம்ம எந்த ப்ராடக்ட் அதிகமாக வேணுமோ அதை வந்து இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மூலமாக பெற்றுக்கலாம். இப்போ நமக்கு PCl5 அதிகமாக வேணும்னா PCl5 உருவாகிற அந்த கிடைக்கக்கூடிய அந்த PCl5 நம்ம அந்த ரியாக்ஷன்லேருந்து எடுத்தோம்னா அப்போ அங்கே வந்து கம்மியாக இருக்கிறதுனால PCl2வும் Cl2வும் சேர்ந்து PCl5 நிறையா கொடுக்கும். இப்போ நமக்கு PCl3யும் Cl2வும் வேணும்னா அதிலேருந்து அதை கொஞ்சம் எடுத்தோம்னா அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய திசையிலேருந்து கம்மியாக இருக்கக்கூடிய திசைக்கு வந்து வினை நடக்கும். அப்போ அந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷனால் என்ன பயன் அப்படின்னா, நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த பக்கம் எடுத்துக்கலாம். இல்லாட்டி PCl5 அதிகமாக வேணும்னா PCl3யும் Cl2யும் ரைட் சைடு அதிகமாக சேர்த்தோம்னா அது ரெண்டும் சேர்ந்து PCl5 அதிகமாக கொடுக்கும். ஒன்று ஆட் பண்ணலாம், இல்லாட்டி ரிமூவ் பண்ணி ரெண்டு மெத்தட்லேயும் வந்து என்ன பண்ணலாம், நம்ம எது வேணுமோ அதை வந்து தயாரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி தான் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த தஸ் மோர் அமௌண்ட் ஆஃப்
products can be obtained reversible reaction by the periodical removal of one of the products or the periodical addition of the reactant. ஒன்று சேர்த்தோ இல்லை நீக்கியோ அதுக்கு இன்னொரு உங்களுக்கு கொடுத்தோம் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் அது வந்து டிசோசியேட் ஆகி H2O நீராகவும் ஆக்சிஜனாகவும் மாறுது. நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்குறது irreversible ரியாக்ஷன். அப்போ irreversible ரியாக்ஷன்னா 2 6ஆம் மார்க் இருக்காது. ஸோ ஃபார்வேர்டு ரியாக்ஷன் ஒன்லி டேக்ஸ் பிளேஸ் ஒரு வினை மட்டும்தான் இருக்கும். அதான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மரக்கட்டையை வந்து எரிக்கும் பொழுது அது கார்பன் டை ஆக்சைடு நீராகவும் மாறுது. அந்த கார்பன் டை ஆக்சைடு நீரும் மீண்டும் வந்து மரக்கட்டையை கொடுக்குமா கொடுக்காது. அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. they take place only forward reaction. Consider the combustion of coal. நிலக்கரியை எரிக்கிறாங்க. கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது, ஹீட்டை கொடுக்குது. இப்போ ஹீட்டையும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்த்தோம்னா அது ரெண்டும் கிடைக்குமா? கிடைக்காது. So in this reaction, solid coal burns with the oxygen and gets converted into carbon dioxide and gas and water. As the product is a gas, as soon as it is formed, it escapes out of the reaction contained. அப்போ அதில் இருக்கக்கூடிய CO2 அது வரல வெளியேறி போயிடும், எனர்ஜியும் அது வரல போயிடும். ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் டு டீகம்போஸ் a gas into solid. அப்போ அது வந்து என்னது, இதை மாற்ற முடியாது. thus backward reaction is not possible in this case. So it is an irreversible reaction. So மெயினாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிவர்சிபிள் அண்ட் irreversible reaction பார்க்குறோம். இதில் பார்த்தோம்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன், irreversible reaction. ரிவர்சிபிள் இட் கேன் பி ரிவர்ஸ்டு அண்டர் சூட்டபிள். ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனில் முன்னோக்கு வினையை மீண்டும் பின்னோக்கு வினையாக மாற்றலாம். இட் கேன் பி ரிவர்ஸ். போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்னால் ஒரே நேரத்தில் முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் நடக்குது. இங்கே வந்து இட் இஸ் யூனி டைரக்ஷன். யூனின்னா ஒரே ஒரு திசையில் மட்டும்தான் அந்த வேதி வினை நடக்குது. அதில் பார்த்தோம்னா 2 பக்கமாக என்னது வினை நடக்குது. அடுத்து ரேட் ஆஃப் த ஃபார்வேர்டு ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இதில் வந்து என்னது ரேட் ஆஃப் த ஃபார்வேர்டு ரியாக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். இட் அட்டைன்ஸ் ஈக்குலிபிரியம். இது வந்து என்ன ஆயிருது, ஈக்குலிபிரியஸை ஈஸியாக அட்டைன் பண்ணுது. இங்கே ஈக்குலிபிரியத்துக்கு வேலையே இல்லை irreversible ரியாக்ஷனில். அடுத்து இந்த ரியாக்டன்ஸ் கேனாட் பி கன்வெர்டட் கம்ப்ளீட்லி இன்ட்டு இங்கே வந்து முழுதமாக ரிவர்சிபிள் வந்து ப்ராடக்டாக மாறாது. ஆனால் irreversible ரியாக்டன்ட் ஃபுல்லாக ரியாக்ட் ஆகி கம்ப்ளீட்டாக ப்ராடக்டாக மாறும். அதே மாதிரி இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ. இது மெதுவாக நடக்கும். irreversible ரியாக்ஷன் வந்து வேகமாக நடக்கும். Okay students, we will see the continuation of the lesson on my next video. Thank you.